ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சிக்கன் குழம்பு முழுசாக பூண்டுலாம் போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் 1 கிலோ சிக்கன் மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு இது நல்லா ஒரு 80% நல்லா குக் பண்ணுற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதிலே சிக்கன் நல்லா 3/4 மேலே நல்லா வெந்து தான் இருக்கும். நான் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் அதே ஆயிலில் கொஞ்சமாக பிரியாணி இலை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2லேருந்து 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இப்போ அந்த பொரிச்சு வச்சுருக்க கறியில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுட்ரு போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு முழு பூண்டு எடுத்து அது மேல் பக்கம் உள்ள தோலில் மட்டும் நல்லா உரித்து வச்சுக்கிறேன். 2 பூண்டு அதே மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பூண்டு தேவையோ அத்தனை பூண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கடைசியில் நம்ம அந்த ரைஸ் கூட போட்டு பசங்க சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே நான் அந்த உரித்து வச்சுருக்க 2 முழு பூண்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய் உரலில் இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1.5 டம்ளர் போல் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் திரும்பவும் 1 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கொதித்த தண்ணியை நம்ம அந்த குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டுலாம் குழம்பு கூட எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.